ஏசப்பா இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காண கிருபை கொடுக்கிறேன், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாள் ஆண்டவரே ஏசப்பா உங்களை புகழ்ந்து பாட நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமன்றி தேவனிடந்த வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கிறாங்க சொன்னது போல தகப்பனே, இந்த நாளில் உங்கள் வார்த்தைகளை கேட்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை பாதுகாத்து ஆஸ்வதிப்பீராக தகப்பனே. அப்பா இந்த நாளில் எங்களுக்கென்று என்ன மன்னாவை வைத்திருக்கிறீரோ அதை பெற்று சில கிருபை செய்ய தகப்பனே. இந்த நாளில் நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடலும் மொஷன் வேலையிலும் மெசேஜ் வேலை எல்லாவற்றும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அவர் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்றவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான எல்லா வேலையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த முதலாவது பாடலாக நம்ம வந்து மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுகிறவர். எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட போறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை
மாட்சிமை நிறைந்தவர், அவர் உன்னதர், அவர் நித்தியராய் இருக்கிறார், அவர் தொடக்கமும் முடிவுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். நம்மளோட ஆராதனையில கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சோ திரும்பவுமாக நம்ம இந்த பாடலை பாட போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லுகிறது, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிறது, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். விசுவாசத்தோட சொல்ல போறோம், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், உண்மை என்றும் நாங்கள் தொழுதுவோம் என்று சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் அலகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அவரை நோக்கி நம்ம பாடும்போது, அவர் துதித்து நம்ம உயர்த்தும் போது நம்ம அலகத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தையும் நம்ம அரண்மனைக்குள்ளே ஒரு சுகத்தையும் அவர் வைத்திருக்கிறார். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே, திரும்பமா சொல்லுவோம், என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒரு கண்களை கூட ஒரு பிரசனத்துக்கு எனக்கு பணிந்து சொல்லுவேன். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஜனங்கள் சமாதானம் இடங்களில் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடத்தில் குடியிருக்கும் என்று சொன்னது போல. ஆமென் தகப்பனே, உண்மை நம்புகிற ஜனங்களை நீ பூர்ண சமாதானத்தோடு நீ காத்துக் கொள்கிறவரே. கர்த்தராகிய அப்பா, நீர் யெகோவாவா இருக்கிறீர்கள், நித்திய கண்மலையாய் இருக்கிறீரே ஆண்டவரே. உண்மை உறுதியாய் அப்பா பற்றிக்கொண்ட மனதையுடைய உண்மையை உறுதியாய் பற்றிக்கொண்டபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட பாதுகாத்துக் கொள்கிறவரே. ஆமென் அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்க வாழ்க்கையை கொடுக்கிறவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளை நம்புவேன் என் இயேசு ஒருவரே என்ற பாடலை நம்ம பாட போறோம். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறு வாழ்வு இல்லை என்றாலும் என்று சொன்னா கூட நம்மை தேற்றுவதற்கு நம்மை நம்பத்தக்கவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த நாள் அவர் நாமத்தை நம்ம உயர்த்தி பாட போறோம். இந்த நாள் எந்தெந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல உங்களால அதை கடந்து போகவே முடியாது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் இந்த நாள் ஏசப்பா சொல்லுகிறார், அவரோட நம்பிக்கையாய் நம்மளுக்கு இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நம்மளுக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்திய காலம் மட்டும் இந்த இதோ சகல நாட்களில் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சோ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு செகண்ட்ஸும் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இந்த உலக முடிவு பரியந்தம், நம்மளோட வாழ்க்கை முடிவு பரியந்தம் இல்லை, இந்த உலக முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். சோ இந்த நாள் அந்த விசுவாசத்தோட நம்ம சொல்ல போறோம், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே என்று சொல்லி அவர் உயர்த்தி நம்ம பாட போறோம். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு
நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என்னை சொல்லுவாங்க. சொல்ல போறோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நமக்கு துருகமாய் இருக்கிறார். அவர் நமது கேடகமாய் இருக்கிறார். அவர் நமது துணையாய் இருக்கிறார். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு. இந்த உலகத்துல யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்ம கரத்தை பிடிப்பவர். நிலையான சேற்றில் நம்மை தூக்கி வைத்தவர். நம்மை கண்மலையில் உயர்த்துகிறவர். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவருடைய கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்துக் கொள்கிறவர் ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மை மாத்திரம் நாங்கள் நம்புவோம்ப்பா. கர்த்தரை தம் தெய்வமாய் கொண்டிருக்கிற பாக்கியம் உள்ளது என்றவை உண்மையை நாங்கள் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி தப்புவித்தீர் அப்பா. உண்மை நம்புகிற யாவரையும் நீ தப்புவிக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பி நாங்கள் வந்தோம். நாங்கள் வெட்கப்படவில்லை என் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையே அப்பா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நிச்சயமாக முடிவு நம்பிக்கை நீ போகாது என்று சொன்னவரே அப்பா. அம்மே நீர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர். நீர் எங்க நம்பத்தக்கவரா இருக்கிறீர். நீர் எங்கள் நம்பிக்கையா இருக்கிறீரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் அப்பா, எங்க வாழ்க்கை முடிந்தது என்றாலும் தகப்பனே, எங்களை தேற்ற நீர் ஒன்று, எங்களை தூக்கி நிறுத்த நீர் ஒன்று அப்பா. எங்க உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்த அப்பா நீர் உண்டு ஆண்டவர். எங்க கண்மலை மேல் உயர்த்த நீர் உண்டு தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலவேளையில் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. அப்பா கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதிக்கிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாய் சர்வ வல்லமுள்ளவர் நீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே தகப்பனே. பரிசுத்தமுள்ள தெய்வம் தகப்பனே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையெல்லாம் அண்டு உங்க பிரசனத்திலே நாங்கள் என்னாலும் கடந்திட வேண்டும். உங்க பிரசனம் எங்களோடு கூட வரும்போது தகப்பனே அது எங்களை தேற்றுகிறது. எங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குது தகப்பனே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்த கழுகுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொன்னது போல உங்க பிரசனத்துக்காக உமக்காய் நாங்கள் காத்திருக்கும் போது தகப்பனே, நாங்கள் கழுகுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவோம். நாங்கள் ஓடினாலும் விளைப்படைய மாட்டோம். இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்திலே
நாங்கள் ஓடி சோர்ந்து போன நாங்கள் இலைப்படைய மாட்டோம். ஏனென்றால் நீர் எங்களோட கூட இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் பிரசன்னம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா, உலகம் என்னை திருப்திப்படுத்த முடியாதையா. எந்த நூற்று உம்மிடத்தில் உள்ளதேயா, எந்த நூற்று உம்மிடத்தில் உள்ளதேயா. என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன் உம்மை, என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன் உம்மை, என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். இரவு பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும், இரவு பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும். இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும், இடைவிடாமல் உம்மோடு என் தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன் உம்மை, என்னாலும் எதற்காகவும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே சேர்த்து சொல்வோமா? என்னாலும் கடந்திட ஆமென். அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்க பிரசன்னத்திலே நாங்கள் வாழ வேண்டும். வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசன்னத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். ஆமென் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை உங்க பிரசன்னத்திலே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்பா. என்னைக்கு போல உங்களோட நாங்கள் எந்த நாளும் சஞ்சரிக்க வேண்டும் அப்பா. இரவும் பகலும் உங்க பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கணும்.
எப்பொழுதும் உங்களோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கணும். ஒரு மோசைக்கு அப்பா ஒரு நண்பனை போல ஒரு சிநேகிதனை போல பேசினீரே தகப்பனே. இந்த நாளில் எங்க வாழ்க்கையில அப்பா எங்களோடு கூட பேசுவீராக, நீரை எங்களை வழிநடத்தி செல்லுவீராக. நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாள் எங்கள் கரங்களை பிடித்து நீங்க நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நல்ல தகப்பன விசேஷமாக சில ஜெப குறிப்புக்காக பாதத்துல நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல அப்பா இந்த கொரோனா வைரஸ்க்காக பாதத்துல நாங்கள் கடந்து வருகிறோம் தகப்பனே. நீர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக, இந்த தாக்கத்தை நீர் எடுத்து போடுவீராக தகப்பனே. இந்திய தேசம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. வேதனையோடு தாண்டவரை தன் வாழ்க்கையிலிருந்து மறு வாழ்வே இல்லை என்று ஆண்டவரை கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உங்க பிரசனம் கடந்து செல்வதாக நீர் ஒருவர் இருக்கிறீர், நீ தேற்ற நீர் இருக்கிறீர் என்றது அப்பா இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் அப்பா. நீ நீதியாய் அப்பா நியாயத்திருக்கிற தேவன் தகப்பனே. உம்முடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த உறவினால் ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த வாரங்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார், வழி நடத்தினார். ஆண்டவர் நம்மை வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டுடைய வாக்குத்தத்தை தியானிக்கிற போது பரிசுத்த ஆவியார் நம்மளோடு பேசும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய், நம்மை தேற்றும்படியாய் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன், ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எரேமியா 42வது அதிகாரம் 10-11 2 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களோடு இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கு உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். I will merciful to you. உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே, ஆபத்தான சூழ்நிலை, மரண பயத்தில் திகிலிலே இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளோடு இந்த வாரத்திலே பேசுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா. தேவ மகிமையும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்புங்க. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிரப்புவீராக, ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியா 42:10-11-12 3 வசனங்களிலே வாசித்தோம். எரேமியா தீர்க்கதரிசி 10 நாட்கள் சென்ற பின்பாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று பார்க்கிறோம். காத்திருந்தார் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த நாட்களிலே
கிமு 588 ஆண்டிலே நடந்த சம்பவங்கள். யூதாவினுடைய கடைசி ராஜா சிதேக்கியா. அந்த சிதேக்கியா அரசாண்ட அந்த நாட்களிலே அவருடைய ஆட்சி காலம் மிகவும் பயம், திகில் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. சிதேக்கியா ராஜா கடைசி ராஜா யூதாவினுடைய ராஜ்யத்திலே. முதலாவது சிறையிருப்பு வருகிறது. முதலாவது சிறையிருப்பிலே தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இரண்டாவது சிறையிருப்பிலே எசேக்கியா தீர்க்கதரிசி சிறையிருப்பிலே அவர் சிக்கிக்கொண்டு அவரும் கடந்து செல்லுகிறார். அடுத்து ஒரு சிறையிருப்பு வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஏன் பயப்பட வேண்டும்? இரண்டாவது சிறையிருப்புக்கு அப்புறம் பாபிலோன் ராஜா ஒரு கவர்னரை யூதாவுக்கு அவன் நியமனம் செய்தான். அவனுடைய பெயர் கெதலியா. கெதலியா அதிகாரம் படைத்தவர், ஒரு அதிகாரி. பாபிலோன் ராஜாவினால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை அந்த தேசத்திலே கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்த செய்தி ஜனங்களுக்கு கேட்ட உடனே மீதியா இருக்கிற ஜனங்கள், யார் அந்த மீதியா இருக்கிற ஜனங்கள்? இந்த இரண்டு படையெடுப்பிலும் தப்பித்தவர்கள், ஓடி ஒளிந்தவர்கள் பெயர் தான் மீதியான ஜனங்கள், மீதியா இருப்பவர்கள். சிறையிருப்பு வருகிற போது ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அதுல சிக்கனவங்க தான் மீதியா இருப்பவர்கள். அந்த மீதியா இருப்பவர்கள் தான் பயந்து எரேமியா தீர்க்கதரிசனிடத்திலே ஓடி வருகிறார்கள். இந்த கெதலியாவை இஸ்மவேல் அவர்கள் வெட்டி விட்டார்களே, கொலை செய்து விட்டார்களே. திரும்பவும் பாபிலோன் ராஜா நாம இருக்கிற மீதி மிச்சம் இருக்கிற எங்களையும் துன்புறுத்துவானே, கொலை செய்து விடுவானே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பயந்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்திலே வருகிற போதுதான் அவர் சொன்னார், நான் கர்த்தரிடத்திலே கேட்பேன், 10 நாளைக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்வதை நான் மறைக்காமல் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக எத்தனையோ தடவை எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது இந்த சிதேக்கியா அசட்டை செய்தான், மனுஷனும் அசட்டை செய்தார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகிற போது சிறியோர்கள், பெரியோர்கள், யோகனான், அதுல சொல்லப்பட்ட 42 சொல்லப்பட்ட ஜனங்கள் அனைவரும் யாரை தேடி வருகிறார்களா? எரேமியா தீர்க்கதரிசியை தேடி வருகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமிலே இருக்கிறார். அவரின் 2 சிறையிருப்புக்கு அவர் தப்பித்தவர் தான். அவர் கர்த்தர் சொல்லுவதை நான் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லுவேன். பயம், அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பயம். பாபிலோனுடைய ராஜா வருகிற போது கெதலியாவை ஏன் கொலை செய்தீர்கள், ஏன் உயர்ந்த அதிகாரியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி பழிவாங்கி விடுவார். இந்த பயம் அந்த நாட்களிலே இருந்தது. நம்முடைய தேசத்திலே என்ன பயம் இப்பொழுது? கொரோனா வைரஸ்னால ஒரு பயம். அதனால நம்ம எதற்கு பயப்படுகிறோமோ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொரோனா வைரஸ் மூலமாய் வரக்கூடிய மரணங்கள், இழப்புகள் தேசத்திலே மிகவும் கொடிதாய் இருக்கிறது. விலைவாசி ஏற்றங்கள், நாம் நினைத்த பொருளை வாங்க முடியாது, நாம் நினைத்த இடத்திற்கு கடந்து செல்ல முடியாது, நான் நினைத்த நண்பர்கள் வீட்டுக்கு நாம் போக முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பயம், நம்ம பட்டணத்திலே பயம், இந்திய தேசத்திலே பயம், நம்ம தமிழ்நாட்டிலே பயம், உலகம் முழுவதும் ஒரு பயம். இஸ்ரவேல் அந்த யூதாவின் மனுஷருக்கு ஒரு பயம். திரும்ப நேபுகாத்நேச்சார் தான் மிகப்பெரிய ஆபத்து வறுமை என்று சொல்லி, அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். பயந்து எங்க ஓடிடாதீங்கம்மா. பாபிலோன் ராஜா வந்து அடிச்சு கொலை பண்ணிடுவான்னு சொல்லி நீ பயப்படாதீங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க இந்த தேசத்திலே தரித்திருந்தால், குடியிருந்தால் நான் உங்களை என்ன செய்வேன், கட்டுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஜனங்கள் அப்படித்தான்
இன்னைக்கு சென்னையில 18,000 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 18,000க்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்க விட்டு வேற இடத்துக்கு ஓடிடுவோமா? எங்க கொரோனா வைரஸ் ஒரு நாள் எண்ணிக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த மாவட்டத்துக்கு போயிடுவோமா? உயிர் தப்பிச்சா போதுமே. அநேகருக்கு பயம். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு ஓடி போய் விடுவோம். மரண பயம், விலைவாசி காரணங்கள், பொருளாதார கஷ்டங்கள் நிமித்தமாக இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போய் விடுவோமே, குடும்பத்தோடு கூட ஓடி போய் விடுவோமே என்று சொல்லி அநேகருடைய இருதயத்திலே ஒரு பயம். செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தை மூலமாய் சொல்லுகிறார். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா? ஐயோ, பாபிலோனுடைய சிறையிருப்பு வரப்போகிறது, நாங்கள் எகிப்துக்கு ஓடி போகிறோம் என்று சொல்லி ஒரு இடத்துல இருந்தார்களா? பெத்லெகேம் ஊருக்கு அருகில் உள்ள கிப்காமின் பேட்டை, சைதா பேட்டை, மூவரசம் பேட்டை மாதிரி கிப்காம் பேட்டை தங்கியிருக்கிறாங்க. ஒண்ணு எகிப்துக்கு போவோமா, வேற எங்கேயாவது ஓடி போயிடுமான்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவன் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீ இந்த தேசத்துல நீ குடியிருந்தால் நான் உங்களை என்ன செய்வேன்? கட்டுவேன். உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை என்ன செய்வேன்? நாட்டுவேன். உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு வந்திருக்கிறேன், அதை நினைச்சு நான் மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீ எந்த ராஜாவுக்கு நீங்க பயப்படுகிறீர்களோ நீங்க பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாது இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்க இருந்திருக்கும், உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திருப்பி வர பண்ணுகிறதுக்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆண்டவர் சொல்றார். அதே தீர்க்க தரிசன வார்த்தை இன்னைக்கு நமக்கு இந்த கொரோனா வைரஸ்னால அநேகர் பிரிந்து இருக்கிறாங்க. பெற்றோர்கள், பிள்ளைகள் ஒரு பக்கம், வீடு ஒரு பக்கம், ஒரு வேலை தனித்தனியா இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தால் உங்களை நான் நாட்டுவேன், உங்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Don't be afraid of the king of Babylon whom you are afraid. நீ பாபிலோன் ராஜாவுக்கு நீங்க பயப்படாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க வருகிற உயிர் சேதத்தை உருவாக்குகிற கொரோனா வைரஸுக்கு நீ பயப்படாத. பஞ்சத்தை கண்டு பயப்படாத. அநேக காரியங்களை நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நம்பி தரித்திருந்தால், இந்த தேசத்திலே தரித்திருந்தால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நாம் ஆண்டவரோடு கூட தரித்திருக்கணும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த இடத்துல நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். ஜெபித்தார் கர்த்தர் உங்களை கட்டுவார், உங்களை இடிக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. ஒரு பயத்தை கர்த்தர் நீக்குவார். நீங்க எதாவது நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு கூட இருக்கிறீங்க, ஏதோ ஒரு தடை வந்துருமே, ஆசீர்வாதம் ஏதோ ஒரு தடை வந்துருமே, ஏதோ ஒரு ஆபத்து வந்துருமே, என் உயிருக்கு ஆபத்து வந்துருமே, என் ஜீவன் போனாலும் போயிடுமே, ஒரு பயம். என்னுடைய பொருளாதாரங்கள்லாம் போயிடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்? பயம். பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை நினைச்சு என்ன நடக்க போகிறதே, ஒரு பயம். நாளைக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பயம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் சொல்றாரு.
உன் தேவைகளை சந்திப்பேன். உன் குடும்பத்தை நான் பார்க்கிறப்பா, உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இனிமே 42 அதிகாரத்தில் வாசித்தது போல அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ, பாபிலோன் ராஜா வந்தானா அடிச்சு நொறுக்கிடுவானே, கொலை செய்து விடுவானே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உன் சிறையிருப்பனா திருப்பி உன் சுய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். நீங்க அநேகர் அப்படித்தான், அநேக நாடுகளில் இருக்கிறார்கள் பிள்ளைகள். பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய தடையெல்லாம் நீக்குவார். சமாதானத்தை கொடுப்பார். பயம் திகில் உங்க வீட்டுக்குள்ள இருக்காது, உங்களுக்குள்ள இருக்காது. ஆண்டவர் அப்புறப்படுத்தும். சங்கீதம் 77வது அதிகாரம் 9-10. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். நமக்கு கஷ்டங்கள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, துக்கங்கள் நிறைந்து இருக்கிற போது நம்ம நினைக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ. 8 அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ. ஆண்டவர் என் மேல வச்சிர கிருபை அற்று போயிட்டோ. வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் அது ஒழித்து போயிற்றோ. ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசித்தேனே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாம போயிடுச்சோ. நீங்க அப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உன் பயத்தை கேட்கிறார். ஆண்டவர் உனக்கு குறித்திருக்கிறதை, உன் குடும்பத்திற்கு குறித்திருக்கிறதை, உன் பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அநேகர் வாக்கு தத்தங்களை பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, தேவ பிள்ளையே, சகோதரியே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் உண்மையில இரக்கமாய் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபை உண்மையிலே இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. உன் குடும்பத்து மேல ஆண்டவர் அந்த கிருபையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் மேல கிருபை வச்சிருக்கிறாரு, இரக்கம் வச்சிருக்கிறார் என்பதற்கு அடையாளங்களை கர்த்தருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது அற்று போகவில்லை, அது விலகவில்லை. நம்முடைய பலவீனம், நம்முடைய கவலை, நம்முடைய பயம்தான் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவர் இறக்க செய்ய மறந்துட்டாரோன்னு சொல்லி நமக்கு நாம நினைக்கிறோம். நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த தேசத்துல தரித்திருந்தால், நீ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருங்க, அந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல ஆண்டவரை நம்புங்க, அந்த இடத்துல ஆராதிங்க. கர்த்தர் அந்த இடத்துல உன்னை செழிப்பை கொடுக்கிற தேவன். அங்க ஓடி போய் ஒழிச்சுக்கிடுமா, அங்க வியாதி இல்லையே, அந்த மாவட்டத்துல எல்லாமே எண்ணிக்கை கம்மியா இருக்குது, அங்க வேணா சுகமா தங்கலாமே, அங்கெங்கேயும் போகலாமே, எங்கேயும் போக வேணாம். நெருக்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருங்க. சென்னையில 18,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில ஒரு திகில், பயம். பயப்பட வேணாம். அங்க போவோம் இங்க போவோம் நினைக்காதீங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதிங்க. நீங்க பயப்படுகிற கொரோனா வைரஸ்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக தரித்திருந்தால், நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக தரித்திருந்தால் ஆண்டவர் நமக்கு பயத்தை நீக்குகிறார், திகிலை நீக்குகிறார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், வியாதியை நம்மிலிருந்து விளக்குகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவர்களே, நல்லா ஜெபியுங்கள், துதியுங்கள். எது வராது. ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களை குணமாக்கும். அந்த வியாதிகள் எங்க தேசத்திலே, எங்களுடைய மாவட்டத்தில் வரக்கூடாது, நாட்டில் வரக்கூடாது. ஜெபத்திலே விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யோபு 5வது அதிகாரம் 21-22. சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாலாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர், பாலாக்குதலின் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். அதுல பாருங்க, பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதல், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்,
ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷை அற்பமாக என்னாது 17 எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிக்ஷையா நினைச்சுக்கணும். நம்மளெல்லாம் ஒரு முழுமையான ஒரு விசுவாசியாக, ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்காக இப்படி ஒரு சம்பவங்கள் நம்முடைய தேசத்திலே நமக்குள்ளாக நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதை அற்பமா எண்ணாதபடி இன்னும் அதிகமா கர்த்தருக்குள்ளாக நெருங்கவும், விசுவாசத்திலே வளரவும், வேதத்தை தியானிக்கவும், ஜெபிக்கவும், ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தப்படவும் இருக்கிற போது ஆண்டவர் அந்த பயத்தை எல்லாம் நீக்குகிற, பயப்படாமல் இருப்பேன், பயத்தை நீக்குவார் ஆண்டவர். எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறோமோ அவ்வளவு தைரியம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் மேல எவ்வளவு அதிகமா விசுவாசமா இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நமக்கு தைரியம் இருக்கும். பயத்தை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிற தேவன். தேவப்பள்ளி கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. நீங்க அங்க போற இங்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன செய்யாதீங்க, பயந்துகிட்டு இருக்காதீங்க. நீ எந்த இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துல தரித்திருந்தால் உங்களை நான் கட்டுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் கொடுத்த பட்டணம், அந்த இடத்திலே குடியிருங்கள். அதே இடத்திலே கர்த்தருடைய உயர்த்துவார், செழிக்க செய்வார், மேன்மைப்படுத்துவார். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற போது, ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிற போது ஒரு தலைமுறை இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கம் உள்ளார். கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், பயந்துகிட்டு இருக்கிறோம், எதிர்காலத்தில் நினைத்து வேதனையோடு இருக்கும். அந்த தேவைகளுக்காக, எதிர்காலத்தினுடைய தேவைகளுக்காக, உன் குடும்பத்தில் உள்ள நல்ல காரியங்களுக்காக, தேவைகளுக்காக பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நாளில் அந்த பயத்தை நீக்குகிறார். உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவை, விரும்பின காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அது எந்த சத்துருவினாலும் தடுக்கவே முடியாது. நீ நினைத்திருக்கிறதை, கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 50வது வசனத்திலே பார்க்கிறோம். உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறக்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, யாருடைய பாவத்தினால் இப்படி ஒரு காரியம் நடந்ததோ அந்த பாவத்தை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. சாலமோனுடைய விண்ணப்பம் அப்படியாக இருந்தது. அதோட அதெல்லாம் வசனத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு இறக்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. இதோட இரக்கம் அதுதான். ராஜாவே ஜெபிக்கிறார் தன்னுடைய நாட்டுக்காக, தேசத்திற்காக. பஞ்சம் பட்டினி தேசத்தில் வரக்கூடாது. நீ கொடுத்த அந்த ராஜ்ய பாரத்தை நீ திடப்படுத்துங்க ஆண்டவர். தேவப்பிள்ளை, ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் நாம் ஜெபிக்கிற போது கர்த்தருடைய இரக்கம் நம் மேலே, நம் குடும்பத்தின் மேலே, தேசத்தின் மேலே வரும். கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாய் இருந்தேன். ஆமென். ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இருந்துச்சு சொன்னா மனுஷனுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க செய்யும். ஆண்டவரே, இந்த ராஜாவின் இடத்துல நான் பேச போறேன். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் கிடைக்க செய்தது. நான் திரும்ப எருசலேமுக்கு கடந்து செல்லவேன். எருசலேமுடைய அலங்கத்தை கட்டவேன். எங்க முன்னோர்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய அந்த பட்டணம் கட்டப்படவே. ஒரு தாகம் இருந்தது.
இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஒருவேளை உன் குடும்பமே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு சொன்ன ஆண்டவரே, உடைய இரக்கம் என் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும். என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விளக்கட்டும். நொறுங்கின ஒரு கட்டிடத்தை போல என் வாழ்க்கை இருக்கிறது. இரக்கம் செய்ய ஆண்டவர், இரக்கம் செய்வார் ஆண்டவர். ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் ஆண்டவர். உண்மையிலே ஆண்டவர் மனதுருகிற தேவன், இரக்கம் செய்கிற தேவன். அந்த இரக்கமுள்ள தேவனைத்தை தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறவன். மனுஷன் இரக்கம் செய்யற மாதிரி நடிப்பான், ஓடி போயிடுவான். மனிதன் இரக்கம் செய்வதை போல பேசுவார்கள், ஓடி போவான், ஒரு சிலரை தவிர. ஆனால் ஆண்டவர் இரக்கம் செய்ய மறக்க மாட்டார். அவரை பிடித்துக் கொள்ள, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவரிடத்தில் அன்பு கூறுவோம். 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 30வது அதிகாரத்திலே 18-19 சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவைகள் சிறுமைப்படுவதில்லை. இரக்கம் செய்வேன் ஆண்டவர். அதோட ஒரு வார்த்தை இருக்குது, நான் இரக்கம் செய்வேன். உடைக்கப்பட்ட குடும்பங்கள், உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். போராட்டத்தினாலே, தீங்கினாலே, பில்லி சுழியத்தினாலே, பிசாசின் தந்திரத்தினாலே, மாந்திரிக கிரியையினாலே உடைக்கப்பட்ட உன் குடும்பம் திரும்ப கட்டப்படும். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் சரீரம் கட்டப்படும். பலவிதமான பிரச்சனை வியாதியினாலே நான் கட்டுவேன், முன்போல இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே ஆண்டவரை துதிக்கிற ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துதியின் சத்தம் உன் குடும்பத்தில் திரும்ப கேட்கும்படியாக கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார். ஒரு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற தேவன். அதனால அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். எத்தனையோ காரியத்தை நினைச்சு பயந்து கொண்டு இருக்கிற சகோதரனை கர்த்தர் இந்த நாளிலே உன் பயத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை அநேக இடங்களிலே, பயப்படாதே நான் உன் தேவன். அதை வாக்குத்தத்தம் பார்க்கணும். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் என் அருமையான ஒரு வார்த்தை, நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவருடைய பலத்தை, பயத்தை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறது. செப்பனியா 3:16 எழுதப்பட்டிருக்கிறது, நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று. நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். இந்த நாளில் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றதாக நீ வச்சுக்கங்க. எருசலேமை பார்த்தா என்ன பார்த்துன்னு சொல்லணும். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, நான் பயப்பட மாட்டேன். அதான் விசுவாசம். இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. உன் கைகளை தளர விடாதுன்னு என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டார், நான் பயப்பட மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன். ஆண்டவர் எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, அது நிறைவேறும். எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. மார்க் 10வது அதிகாரம், மார்க் 10:47-48 நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஜீசஸ் son of David, have mercy on me. என் மேல இரக்கமாய் இருப்பார்கள். have mercy on me. என் மேல் இரக்கமாய். கேள்விப்படுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே
மெதுவாக சொல்றான். எல்லாம் அதட்டுவாங்க, ஏய் கத்தாதப்பா சொல்லுவாங்க. இன்னும் அதிகமாய் அவன் சத்தம் என்று கூப்பிடுங்க. கத்தர் அவனை கூப்பிட்டு வர சொல்லுகிற போது அவன் ஓடி வருகிறான். கத்தர் சுகப்படுத்துகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குருடை கண்களை ஆண்டவர் திறக்க, வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனையை பேசாத வாயு பேசும்படியாய் கிருபை செய்வார். கண்கள் ஆண்டவர் திறந்தார் என்று பார்க்க. மத்தேயு 9:27 அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனை விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். எங்களுக்கு இறங்கும். பின்னே செல்லுகிறார்கள். யார் கைப்பிடிச்சு கொண்டு போயிருப்பாங்க? தனிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான். யாருமே உதவியற்ற இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தான் இரக்கம் செய்யணும். இரக்கம் செய்வார். தனிமையா இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், நம்ம சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், இப்படி இரக்கம் என் மேல இருக்கட்டும் அப்பா. இரக்கம் செய்வார். கர்த்தர் கிருபையும் இரக்கம் இது நல்ல ஆண்டவர். அந்த நாட்களில் சத்தம் விட்டு கூப்பிட்டார், என் மேல இரக்கமாயிருக்க ஆண்டவர். எரேமியால வாசிச்சோம் 42 10 11 பார்க்கிற போது 12 உங்களை திரும்ப வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். கர்த்தர் உனக்கு இழந்து போனது எல்லாம் திரும்ப கொடுக்கும். சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், அபிஷேகம், வேத வாசிப்பு, ஜெபாவி. கொரோனா வைரஸ்னால சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உனக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற வல்லமை அபிஷேகத்தை உனக்குள்ளாக வச்சிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கம் உண்மையில இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமில்லாமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். அவர்களை நினைத்தருளினார். நடக்கிறேன். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். எதிரிகளில் இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் மேல் 13:23 கடைசி வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைந்தறினார் என்று பார்க்கிறோம். யோபதாஸ் சத்துருக்கள் விரோதமாய் வருகிற போது, வரும்போது சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோபதாசை காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். ஆண்டவரை தேடுகிற ராஜாக்களை ஆண்டவர் அவர்கள் வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி சீரியர்கள் இருந்து ஆண்டவர் இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுக்கும்படியாய் கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தில் கூட பார்க்கிறோம். 2 நாளாக 33:13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவனை கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தார். மனாசே ராஜாவை 2 வெங்கல சங்கிலியில போட்டு இழுத்துட்டு போயிட்டார். சத்துருக்கள் இழுத்துட்டு போயிட்டான். அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அந்த இடத்துல பார்க்கிற போது அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்த போது கெஞ்சுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஐயா. கெஞ்சுதல். அந்த கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அவன் ஜெபத்தை கேட்டான். தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய எருசலேமில் தன் தேசத்துக்கு ஆண்டவர் வர பண்ணினார். நமக்கெல்லாம் ஜெபம் இன்னும் அதிகம் உருக்கம் வேணும். ஆண்டவருடைய பாதத்துல எல்லா தடைகளை நிர்மூலமாக்கணும். நம்ம குடும்பத்திற்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம சில தடைகள் நிறைய இருக்குது. தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம். மோசே அப்படிலாம் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். சகரியா 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்ல, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாய் கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அதுல ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை. நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். ஆண்டவர் இந்த வார்த்தை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை இறங்கினேன்னு சொன்னீங்களே, இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க மேல கிருபை வச்சதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய இரக்கம் என் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, எங்க தேசத்தின் மேலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஆபத்துக்கள், தீங்குகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவீங்க ஆண்டவரே. அதை ஏசாயா 30:18 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருங்கள். அவர் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நமக்கு இறங்கும்படி ஆண்டவர் காத்திருப்பாரா? பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நம்மளெல்லாம் இந்த உலக மனுஷனை பார்த்தேன் இருக்க சொன்ன ஓடி போயிடுவாங்க. அப்பா வெயிட் பண்ணால அதை இருக்க முடியாது, நான் போறேன், எனக்கு நிறைய வேலை. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார், நமக்கு மேல மனதுருகுவார், அவர் காத்திருப்பார். தேவ பிள்ளைகள், நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களா? நீ எந்தெந்த காரியத்தை நினைச்சு பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்க பயப்பட வேண்டாம். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ எந்த இடத்துல, நீங்க இந்த தேசத்துல தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன் ஆண்டவர் சொல்றார். அதனால அது நடக்குது, இது நடக்குது, இது வருமா அது வருமான்னு சொல்லி நீங்க பயப்பட வேணாம். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்போம், ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருப்போம், விசுவாசத்துல உறுதியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார், நம்மை உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து நான் பயந்து கொண்டு இருந்தேன், அந்த பயத்தை நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எதிர்காலத்தை நினைச்சு பயந்து விட்டு இருந்தேன், பிள்ளைகளை நினைச்சு பயந்து விட்டு இருந்தேன், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நினைச்சு பயந்து விட்டு இருந்தேன். ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஆண்டவர் ஒரு பயத்தின் ஆவியை சுட்டரித்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம், நான் இழந்து போனதை எனக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் கொடுத்த பட்டணம், நீர் கொடுத்த தேசத்துல நான் குடியிருப்பேன் ஆண்டவரே. அந்த இடத்துல எனக்கு எந்த பயமும் வரக்கூடாதப்பா. எல்லா பயத்தின் ஆவிகளை சுட்டரித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா. தொடர்ந்து உடைய வார்த்தை எனக்குள்ளாக நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. நான் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். அநேக குடும்பங்களிலே சில கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், குறைவுகள் இருந்தாலும் கூட கர்த்தரை நம்பி இருக்கிற தேவப்பிள்ளை உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன் கையோட வேலையோட நல்ல ஒரு விருதி ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் வரக்கூடிய பணங்களை ஆண்டவர் கொடுப்பார். நீ இழந்து போனதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுங்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை அவங்களை மாத்திரம், ஏசப்பாவை மாத்திரம் நம்பி இருப்போம். கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார், நம்மளை உயர்த்துவார், நல்ல சுகத்தை கொடுப்பார். அநேகர் பலவீனங்கள் கவலைப்பட்டதுனால அநேக கவலைகளினாலே அநேக சரீரத்துல பலவீனங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த பலவீனத்தை உன்னிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார். வியாதி உன்னிலிருந்து கர்த்தர் விலக்குகிறார். பயத்தின் மிகுதியா சில பலவீனங்கள் எல்லாம் அந்த பயத்தை ஆண்டவர் நீக்கிவிட்டார். கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து விட்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்க நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில கூட ஆராதனையை ஆண்டவரே நடத்துவது கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளில் ஆராய்த்து கொண்டு இருக்கிற தெய்வக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வீட்டையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு வீட்டுடைய தேவைகளை சந்திப்பீராக. கொரோனா வைரஸ்னால இருக்கக்கூடிய பயத்தை நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கஷ்டத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பயத்தை நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமாக வரக்கூடிய பயத்தை நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நல்ல பலனையும் தைரியத்தையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தவன் அன்பு மைக்கம் சமாதானம் வழி நடத்தும் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றும் இல்லா என் நிலை கண்டு, ஒன்றும் இல்லா கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி.